guys, welcome to NG சமையலன் தமிழ். இன்னைக்கு என்னோட ஃபேவரட்டான கேக் ரெசிபி எப்படி செய்யுது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது குட்டீஸை ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா வித்தவுட் கேஸ் அண்ட் வித்தவுட் பேக்கிங். ஸோ இது சிம்பிளான கேக் ரெசிபி. வாங்க இப்போ கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மில்க் பிக்கீஸ். நான் ஒரு பேக்கெட் மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா 20 to 25 rupees தாங்க வரும். செகண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு என்ன தேவைன்னா பூஸ்ட். பூஸ்ட் நான் 2 பேக்கெட் எடுத்துருக்கிறேன், 5 rupees பேக். தேர்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர். இந்த கேக்குக்கு தேவையான லாஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர். இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போதும் கேக் செய்யறதுக்கு. சுகரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். சுகரை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லா பிஸ்கெட்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ பவுல் எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பவுடர் சுகர் சேர்த்திக்கலாம். இப்போ பவுடர் சுகரை சேர்த்தியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிஸ்கெட் பவுடரையும் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் சேர்த்திக்கலாம். பூஸ்ட்டை கட் பண்ண உடனே சேர்த்திக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 4 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் 2/3 கப் எடுத்துருக்கிறேன். சுகர் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். அவங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பட்டர் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கலாம். அப்போ தான் கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அலுமினியம் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஷீட்டை பாக்ஸில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈக்குவலாக வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கேஷ்நட் கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கேஷ்நட்டை தூவி விட்டக்கப்புறமா நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டுட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். மேக்ஸிமம் 1 to 2 hours இருக்கட்டும். இப்போ நான் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வச்சிருக்கிற பேப்பரோடு எடுத்துக்கலாம். கேக் சூப்பராக நல்லா செட் ஆயிருச்சு. பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக செட் ஆயிருக்குதுன்னு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பீஸ் போடுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பரான பிஸ்கெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.